ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 15வது பாட்டு பார்க்க போறோம். பொன்வரை இழிவது ஓர் புயலின் பொற்பூர என்னை ஆளுடையவன் தோல் நின்று எம்பிரான் சென்னி வாண்டதமும் மண்டபத்தில் சேர்ந்து அரிதுண்ணு பொற்பீடம் மேல் பொலிந்து தோன்றினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பொன்வரை இழிவதோர் புயலின் பொற்புற, பொன்மலையாகிய மேருவிலிருந்து கீழே இறங்குகின்ற ஒரு மேகத்தின் அழகு தோன்ற, என்னை ஆளுடையவன் தோல் நின்று என்னை ஆளாக ஆட்கொண்டிருக்கும் கருடனுடைய தோள்களிலிருந்து வான்தடமும் சென்னி மண்டபத்தில் சேர்ந்து ஆகாயம் அளாவிய சிகரத்தை உடைய அம்மண்டபத்தை அடைந்து அரிதுண்ணு பொற்பீடம் மேல் சிங்க வடிவமுடைய பொன்னாசனத்தின் மேல் எம்பிரான் பொலிந்து தோன்றினான். எம்பெருமானாகிய திருமால் பொலிவுறத் தோன்றலானான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது கருடனை பெரிய திருவடின்னும் ஆஞ்சநேயரை சிறிய திருவடின்னும் சொல்றது வழக்கம். அதனால இங்க பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவோடைய ஊர்தியான கருடனை ரொம்ப சிறப்பா சொல்றாரு. என்னை ஆளுடையவன் அப்படின்னு சொல்றாரு, அதாவது என்னை ஆளாக ஆட்கொண்டிருப்பவன் அப்படின்னு. அதே மாதிரி பொன்வரை அப்படின்னு சொல்றாரு கருடனை. அது கருடனுடைய நிறம் பொன் நிறமா இருக்கு, அதே மாதிரி மேன்மையாகவும் இருக்கு. அப்படிங்கறதுனால வரைனா மலைன்னு அர்த்தம். அதனால பொன்மலை எப்படி மலையில இருந்து மேகங்கள் வருதோ, மேகங்கள் சுற்றி வருதோ, அந்த மாதிரி மேருமலையிலிருந்து ஒரு மேலிருந்து கீழே இறங்கி ஒரு புயல்னா மேகம்னு அர்த்தம். இந்த இடத்துல மேலிருந்து இறங்கி ஒரு புயல் வருகிறது, ஒரு மேகம் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே இது நகரப்படலத்துல பார்த்திருக்கோம். 93வது பாட்டுல செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பியில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அரித்தி புரிகின்றது அயோத்திமா நகரம் அப்படின்னு முதல் பாட்டு. இது அதுல ஏன் அயோத்தி நகர்ல பிறக்கணும் ராமர் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு கம்பர். அந்த இடத்துல நான் சொல்லும் போது கூட சொல்லியிருக்கேன், அதாவது சமஸ்கிருதத்துல அவதாரம் அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்குவது அப்படின்னு அர்த்தம். அந்த அவதாரம்ங்கிறதுக்கான தமிழ் பதத்தை தான் இழிவதற்கு அரித்தி புரிகின்றது அப்படின்னு இழிதல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொதுவாவே ரொம்ப இழிவா நடந்துக்கிறான் அப்படின்னு, ரொம்ப மட்டமா நடந்துக்கிறான்றது ஒரு தரக்குறைவா சொல்லக்கூடிய ஒரு சொல்ல அவர் அவதாரம் அப்படின்னு ஒரு உன்னதமான சொல்லுக்கு நேர்பதமா அவர் சொல்றாரு. இழிவதற்கு ஒரு மேலிருந்து கீழே இறங்குதல் அப்படிங்கிறதுக்கு இழிதல் அப்படின்னு. எப்படி அந்த பாட்டுல அவதாரம் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் பொன்வரை இழிவது ஓர் புயலின் அப்படின்னு வர்ற இடத்துல மேலிருந்து மலையிலிருந்து மேலிருந்து கீழே வராரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி அரிதுண்ணு பொற்பீடம் மேல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அரின்னா சிங்கம்னு அர்த்தம். ஏன்னா நான் அறிவது அப்படின்னாலே கொல்வது அப்படின்னு சொன்னேன்ல, அதனாலதான் அரிமா. மானா விலங்கு, கொல்லும் விலங்கு. பிற எல்லா விலங்கும் இன்னொரு வேற ஏதோ ஒரு விலங்கு கொல்லத்தான் போகுது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இது அந்த பிற விலங்குகள் எல்லாவற்றிற்கும் தலைமை பண்புங்கிறதுனால அரிமா அப்படின்னு சிங்கத்துக்கு பேருன்னு சொன்னேன்ல. அதனால அரினா சிங்கம். துண்ணுதல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது 187வது பாட்டுல வடவரை குடுமியின் நடுவன் மாசரு சுடர்மணி மண்டபம் துண்ணி நான்முக கடவுளை அடிதொழுது அமர கண்டகர் இடிநிகர் வினயம் யாது இயம்பினான் அரோ அப்படிங்கிற பாட்டுல அந்த சுடர்மணி மண்டபத்தை அடைந்து இவர் பிரம்மா அடைந்தார் அப்படிங்கறதுல துண்ணி அப்படின்னு பார்த்தோம்ல. துண்ணுதல்னா சென்றடைதல், நெருங்குதல், பின்புறம் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற பொருள். அதனால இங்க அரிதுண்ணு பொற்பீடம் அப்படின்னா சிம்மாசனத்தை தான் அவர் அப்படி சொல்றாரு. அரினா சிங்கம். சிங்கம் அப்படி பின்னாடி பக்கத்துல அந்த ஆசனத்துல பின்னாடி சிங்கம் இருக்கு, அதனாலதான் அதுக்கு பேர் சிம்மாசனம்னே நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றோம். அத சிங்காதனம் அப்படின்னு தமிழ் படுத்தி சொல்லலாம். இல்லாட்டி இங்க இவர் சொல்ற மாதிரி அரிதுண்ணு பொற்பீடம் அப்படின்னு பொன்னாலான சிம்மாசனங்கிறதுக்கு தான் அரிதுண்ணு பொற்பீடம் அப்படின்னு சொல்றாரு.
இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்றாரு, தேவர்கள் இருந்த இடத்துல வந்து திருமால் கருடனோட தோள்ல இருந்து இறங்கி வந்து காட்சி கொடுக்கிறார். அந்த மண்டபத்தை அடைந்து அங்க உள்ள இடப்பட்ட சிங்காசனத்துல போய் அவர் உட்கார்றாரு அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. அதே மாதிரி அந்த அரின்னா சிங்கம்னு சொல்றேன்ல, நம்ம இப்ப பொதுவா என்ன சொல்லுவோம், யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இவன் அடங்க அப்படாரியா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி அண்டை வந்த அப்படாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான் அப்படின்னு பழமொழி கூட இருக்குல்ல. அதுல வர்ற பிடாரி அப்படிங்கிற சொல் பிடர் அரி, அதுதான் நம்ம சேர்த்து பிடாரின்னு சொல்றோம். பிடர்னா கழுத்துன்னு அர்த்தம், இது அரின்னா கொல்வதுன்னு அர்த்தம். அப்ப கழுத்தை கொன்னு, ஏன்னா மிருகங்கள்லாம் வந்து வேற ஒரு மிருகத்தோட கழுத்தை தானே ஜகுலர் வெயின்னு சொல்றாங்கல்ல, அதைத்தானே போய் பிடிக்கும். அதனால பிடரரி அப்படின்னா பிடாரி அப்படிங்கிறது இங்க பொதுவாவே எல்லா மிருகங்களும் சிறுத்தை புலி எல்லாமே தான் செய்யும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடிய சிங்கம். அதனால பிடாரினா முதல்ல சிங்கம் தான் அர்த்தம். அதனால அடங்கா பிடாரியா இருக்கான் அப்படின்னா யாரு அன்டேமபுளா இருக்கான், இவன் யார் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், சிங்கம் மாதிரி அவன் நினைச்சதான் பண்றான் அப்படிங்கிற அர்த்தம். அதனாலதான் நம்ம பிடாரின்னு சொல்றோம். எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த அரிதுண்ணு பொற்பிடம் மேல் அப்படின்னு சிம்மாசனத்துக்கு சொல்றாருல, அதுல வர்ற அரி அப்படிங்கிற சொல் அது சிங்கத்தை குறிச்சது, அதுக்காக இதை சொல்றேன். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பொன்வரை இழிவது ஓர் புயலின் பொற்பு உற என்னை ஆளுடையவன் தோள் நின்று எம்பிரான் சென்னி வான்ததவும் மண்டபத்தில் சேர்ந்து அரிதுண்ணு பொற்பீடம் மேல் பொலிந்து தோன்றினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.